إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய நம்பிக்கைகளாக அவனுடைய செயல்பாடுகளாக பல விஷயங்கள் நமக்கு மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப அடிப்படையானதை ஈமான் என்று நாம் அறிவோம். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு ஈமான் இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் போய்விட முடியும். அது பற்றிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே நபிகளாருக்கு முன்பு வந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஈமான் என்றால் என்ன, மல் ஈமான், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது நபிகளார் குறிப்பிட்டார்கள், துஅ்மினு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ அன் துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. 6 அடிப்படையான விஷயங்களை, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் விதியை கொண்டு நடக்குது என்று நம்பிக்கை கொள்வது. இந்த 6 தான் ஈமான் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் ஈமான் அல்ல, ஈமானுக்கு பல கிளைகள் உண்டு. 70க்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுக்கு உண்டு. அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா தூமினு பில்லா தான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. ஒரு மனிதரிடத்திலே மற்ற அனைத்து விஷயங்களில் நம்பிக்கை இருந்தாலும் அல்லாஹ்வை அவர் சரியாக நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஈமான் முழுமை பெறாது. எனவே இறைவனை நம்பக்கூடிய விஷயத்திலே மிக சிறப்பாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படை. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார், வந்து கேட்கின்றார், குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். லா அஸலு அஹதன் பஅதக் லா அஸலு அன்ஹு அஹதன் பஅதக். நான் இதுக்கு பிறகு இதை வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் தான் இதுக்கு சொல்லணும். நான் இந்த கேள்வியை போய் மற்றவங்கள்ட்ட திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், நீங்கள் தெளிவாக சொல்லுங்க என்று கேட்கிறார். அவர் கேட்ட கேள்வி பெரிய கேள்வி, இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ நமக்கு நினைக்க தோன்றும், ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தையாவது எடுத்துக்கொண்டு அவருக்கு விளக்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டே இரண்டு வாக்கியங்களை சொன்னார்கள். அதுவும் ரெண்டு சின்ன சின்ன வாக்கியங்களை சொன்னார்கள். குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், அவ்வளவுதான் சொன்னாங்க. குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதிலே நீ உறுதியாக நில். அதோட ரசூலுல்லாஹி அவங்க அந்த பேச்சையை முடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கமும் அடங்கி இருக்கின்றது. இறை நம்பிக்கை என்பது அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, சின்ன அம்சம் கிடையாது. வார்த்தையிலே அல்லாஹ்வை நம்புறது அப்படி நம்ம முடித்துக் கொண்டாலும் அந்த வார்த்தைக்கு உள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்று நம்முடைய முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ்வை நம்புறதுனா என்ன, அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுனா என்னன்னா அதை ஒரு மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா, என்ன எப்படி கேட்டீங்க? அல்லாஹ்வை நம்பாமல முஸ்லீமா இருக்கோம், தொழுவைக்கு போறோம், பள்ளிக்கு போறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், தான தர்மங்கள் பண்றோம், திக்ரு பண்றோம், துஆ பண்றோம். அல்லாஹ்வை நம்பாமலா? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் இப்போது அரிசியில் இருக்கின்றான், அவன் மறுமையிலே நம்மை எழுப்புவான் என்று ஒரு 4-5 விஷயங்களை சொல்வார்கள். அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ்வை நம்புறீங்களா என்று கேட்பதற்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை மாத்திரமே அவர்கள் நம்பிக்கையாக கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஈமான் என்பது இதோடு முடிந்து விடுவதல்ல, இதுவும் ஈமான் தான். அல்லாஹ் இருக்கின்றான் என்று உளப்பூர்வமாக நம்புவது ஈமான் தான். ஆனா அந்த வார்த்தைக்குள்ளே பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? பல விஷயங்களை கொண்டு புரிந்து கொள்ளலாம். இறைவனுக்கு அழகிய திருநாமங்கள் என்று உண்டு. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன, அப்பெயரை கொண்டே அவனை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்ட இந்த பெயர்கள் அனைத்துமே இடுகுறி பெயர்களாக சூட்டப்பட்ட பெயர்கள் அல்ல, எல்லாமே காரண பெயர்கள். இடுகுறி பெயர் என்றால் என்ன, காரண பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்திற்கு ஒரு நபருக்கு ஒரு பெயர் சூட்டுவார்கள். பெயர் சூட்டியதற்கு எந்த காரணமும் இருக்காது, அது காலங்காலமா அந்த பெயர் சொல்லப்படும், சூட்டப்பட்டதுக்கான காரணம் தெரியாது, அதை எடுகுறி பெயர்மாங்க. காரண பெயர் என்றால் என்ன? ஒரு பெயரை சூட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கும், அது காரண பெயர். இப்ப கல் இருக்குல்ல, கல்லை ஏன் கல்லுன்னு சொல்றோம் தெரியாது, காலங்காலமா கல் என்று அதுக்கு பெயர் சூட்டப்பட்டு கல்லுன்னு சொல்றோம். ஆனா நாற்காலி அப்படின்னு ஒரு பெயர் சூட்டுறோம். நாற்காலி என்னும் போது அது ஒரு காரணத்தோடு உள்ள வந்துருது. 4 கால் இருப்பதால் அது நாற்காலி. காலை ஒருத்தி செருப்பு போடுகிறார், காலணி என்றதுக்கு பெயர் வைக்கிறோம், காலில் அணிவதால் அது காலணின்னு பெயர் வச்சிடறோம். இப்படி ஒரு காரணத்தோடு பெயர் வைத்தலும் மொழியில இருக்கின்றது, எந்த காரணமும் இல்லாமல் இடுகுறி பெயராக வைப்பதும் இருக்குது. இறைவனுக்கு பெயருக்கு நல்லா சொல்றான்ல, அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய திருப்பெயர்கள் இருக்குது. அந்த அழகிய திருப்பெயர்கள் அனைத்தில எந்த ஒன்றுமே இடுகுறி பெயர் அல்ல, எல்லாமே ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்விற்கு 100க்கு நெருக்கமான சிஃபத்துக்கள் அந்த பெயர்கள் இருக்கின்றன. ஹாலிக் படைப்பாளன், அசீஸ் மிகைத்தவன், ஹபீர் நுண்ணறிவாளன், அதுபோல இன்னும் பல சமீஅ செவியேற்பவன், பசீர் பார்ப்பவன் என்று அல்லாஹ்வுக்கு பல பேர் இருக்குதுங்க. இந்த எல்லா பெயர்களுமே ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது. இறைவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் சமீஅ செவியேற்பவன், அவன் ஹாலிக் படைப்பாளன், அவன் ராசிக் உணவளிப்பவன் என்று அந்த பெயர்கள் அனைத்துமே நமக்கு ஒரு கருத்து சொல்லுது. பாத்தீங்களா? இந்த கருத்தையும் ஏற்று ஈமான் கொள்ளுவதுதான் முழுமையான ஈமான். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுவது என்றால் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான், ஒரு கடவுள் உண்டு என்று நம்புவது மட்டும் முழுமையான ஈமான் இல்லை. அந்த இறைவனை பற்றி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையும் சேர்த்து நம்புவதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லப்படுது. திருமறை குர்ஆனிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் நமக்கு சொல்லப்படுதா இல்லையா? அது அனைத்தையும் சேர்த்து முழுவதுமாக நம்புவதுதான் உண்மையான ஈமானாக இருக்க முடியும். சரி, உண்மையான ஈமான் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? இஸ்லாம ஒரு விஷயத்தை பத்தி டீப்பா சொல்லுது, நம்ம எல்லாம் மரிசாக்கள்ல படிக்கல, நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அல்லாஹ் இருக்கிற நம்ம நம்பிட்டு போகலாமே. ஒரு ஈமான்னா ஈமானுடைய அடிப்படை நமக்கு இருக்குதே, அல்லாஹ்வே இல்லை நம்ம நாத்திகர் இல்லையே,
அல்லாஹ் இருக்கிறேன் நம்புறமே, இது போதுமானதா இல்லையா, இதுக்கு மேல எதுக்கு டீப்பா போகணும் அப்படின்னு சிலர் நினைக்கக்கூடும். ஒருவருக்கு ஈமான் சரியில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை அவர் சந்திப்பார், நிறைய தீமைகள் போய் அவர் விழுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு மனிதன் அவனிடத்திலே ஈமான் இருக்கும் நிலையில் அவன் விபச்சாரம் செய்வதில்லை. வலா யஷ்ரபுல் ஹம்ர் ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். அவனிடத்தில் ஈமான் இருக்கும் நிலையிலே அவன் மது குடிப்பதில்லை. அவனிடத்தில் ஈமான் இருக்கும் நிலையிலே அவன் திருடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஈமான் என்பது சில நேரங்கள் அந்த எண்ணங்கள் நம்மகிட்ட கூட இருக்கு. யஸீது என்குசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈமானிய சிந்தனைகள் சில நேரங்களில் அதிகரிக்கும். சில நேரங்களில் பார்த்தா ஒரே மார்க்க சிந்தனையாவே நமக்கு இருக்கும். வறுமையை பற்றி அது ரமலான் வந்த பிறகு சொல்ல தேவையே இல்லை. ரமலான் வந்த உடனே அப்படியே ஈமான் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிடும். பள்ளிவாசல் பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படி திரண்டு வருவார்கள். ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த சார்ஜ் அப்படி இறங்கிடும். தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை நோக்கி, பாவமான பாதையை நோக்கி மனிதன் பயணப்பட ஆரம்பித்து விடுகின்றான். ஈமான் என்பது சரியாக இல்லை என்றால் அவனிடத்திலே குற்றங்கள் வரும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்கிற நேரத்திலே அவன்கிட்ட ஈமானே இல்லைங்கிறாங்க. கொஞ்ச நேரம் காணாம போயிருது. அவன் விபச்சாரம் செய்ய துவங்கி விபச்சாரத்தை முடிக்கின்ற வரையிலே அவன்கிட்ட ஈமான் இல்லை. இது ஏன் நமக்கு வருதுன்னா, ஈமானை பற்றி சரியான புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒருத்தன் திருடுகிறான், ஒரு பொருளை அபகரிக்கின்றான். அபகரிக்கிற நேரத்தில் அபகரிக்கும் போது ஈமான் இல்லை என்று சொல்றாங்க. மது குடிக்கும் போது ஈமான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஈமான் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரத்திலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதானே இந்த இந்த நபிமொழி சொல்லுகின்ற கருத்தாக இருக்க முடியும். அப்ப இறைவனை பற்றிய முழுமையான புரிதலை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது அனைத்தையும் சேர்த்து நம்புவதுதான் பரிபூர்ணமான ஈமானாக இருக்க முடியும். அதை எப்படி நம்முடைய இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சிலருக்கு பணக்குறை, சிலருக்கு மனக்குறை, சிலருக்கு குடும்பத்திலே பிரச்சனை, சிலருக்கு தொழிலிலே பிரச்சனை, சிலருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் அடையக்கூடிய நேரத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்து எப்படி இருக்குன்னா, ஈமானுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. ஈமானுக்கு கீழே இருந்து அவங்க பேசுறது இல்லை. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். அல்லாஹ் நாடிய பிரச்சனைகளை ஒருத்தன் வாழ்க்கையிலே அவன் ஏற்படுத்துவான். அவை அனைத்தையுமே இறைவன் ஒரு ஏற்கனவே ஒரு தீர்மானித்து விதியிலே வைத்திருக்கின்றான். அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குது என்று சொல்லும் போது ஈமானுடைய கண்ணோட்டத்திலே அதை அணுக வேண்டுமே தவிர ஈமானை மறந்து விட்டு பேசக்கூடாது. ஆனா நம்ம மக்கள் பலர் பேசுகின்ற பேச்சு எப்படி இருக்குன்னா, அவர் ஈமான் கொண்டேன்னு சொல்றாரு, அவர் பேசுகின்ற வார்த்தையை பார்க்கும்போது ஈமான் கொண்டேன் இவர் வாயிலவள சொன்னாலும் ஒரு உள்ளத்துல ஈமான் போய் திடமா உட்காரல அப்படிங்கிறது தெரியுது. எப்படி நம்ம பார்க்கலாம்? அத சில பேரை நம்ம சந்தித்திருப்போம். ரொம்ப கஷ்டப்படக்கூடியவராக இருப்பார், பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருப்பார், தொழிலில் நஷ்டமாயிருக்கும், ரொம்ப கடன் பட்டிருப்பார், ஒரு நோய்க்காக வேண்டி ரொம்ப செலவழித்து கொண்டிருப்பார், அந்த பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு திரட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் எந்த முடிவுக்கு வந்துருவார்னா, இந்த வாழ்க்கை வாழணுமா, செத்தாதான் என்ன, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம விஷத்தை குடிச்சு சாவலாமே அப்படிங்கிற வார்த்தையில வெளிப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா முடிஞ்சோம், நம்மளை உட்கார வச்சிருவார். அங்க அதாச்சு, இங்க இதாச்சு, அங்கு வாழ முடியல, எங்கேயும் போக முடியல, நிம்மதி இல்லை, படுத்த தூக்கம் வரவில்லை என்று இறைவனை மறந்து தன் பிரச்சனையை மட்டுமே அவர் போக்கஸ் பண்ணி பேசி கொண்டிருப்பார். இது ஈமான் சரியில்லைன்னு இதுக்கு அர்த்தம். ஒருத்தர் அல்லாஹ்வை சரியா நம்பினார்னா அவருக்கு என்ன புரியும்? இந்த பிரச்சனை நமக்கு யாரால் ஏற்பட்டு இருக்கிறது? அல்லாஹ்வால் ஏற்பட்டு இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை சார்ந்திருப்போம், அல்லாஹ்வை நாடி இருப்போம், அவன் இந்த பிரச்சனையை நம்மை விட்டு நீக்கி விடுவான். இதுதான் ஈமானுடைய வலிமையான ஈமானுக்கு இதுதான் அர்த்தம். மா அஸாபமின் முஸீபத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே. ஒருத்தருக்கு ஏற்படுகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும்
அதை அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி ஏற்படுவது கிடையாது. எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே, கிட்னி போயிருச்சு, 2 கிட்னியும் போயிருச்சு, ஒரு ஆளுக்கு லிவர் போயிருச்சு, ஹார்ட் போயிருச்சு, அது போல லங்ஸ் போயிருச்சு, என்ன போனாலும் அது யாருடைய நாட்டப்படி நடந்திருக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறை நாட்டப்படி இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி, உமை யுமின் பில்லா, யார் அல்லாஹ்வை நம்பிக்கையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ, யஹ்தி கல்பஹு, அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் ஏற்படுகின்றது. அந்த துன்பம் வருகின்ற நேரத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டியது என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான். மை யுமின் பில்லா, யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றாரோ, யஹ்தி கல்பஹு, அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். நபிமாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கவில்லையா? அய்யூப் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது. சாதாரண நோய் அல்ல, கடுமையான ஒரு நோய் ஏற்படுகின்றது. அல்லாஹ்விடத்தில் தான் அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தி துஆ செய்யறாங்க. மக்கள்கிட்ட போய் அவங்க புலம்பல, என்ன உடம்பு இப்படி இருக்கு, உணவாகவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்திலே, வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தீங்கு இருக்கின்றது, என்னை விட்டு இந்த தீங்கை நீ நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார். அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஸ்தஜபுனா லஹு, அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம். கஷப்னா மாபிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட தீங்கை அவரை விட்டும் நாம் போக்கினோம் நல்லா சொல்றோம். இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுகின்றோம். டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, இல்லைங்க இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவார். பெரிய நோய்களாக இருக்கும், நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சில வகையான நோய்களுக்கு இன்னும் ஒழுங்கா மருந்து கூட மருத்துவ அறிவியல்ல கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப அவங்க கை விரிச்சிருவாங்க, இல்லைங்க இதுக்கு மேல முடியாது, ஒரு வாரமோ 2 வாரமோ தான் அவர் உயிரோட இருப்பாரு, அதோட இறந்துருவாரு என்று டாக்டர் சொன்னால் நமக்கும் அந்த எண்ணம் வந்துருதா இல்லையா? ஆமா டாக்டர் சொல்லிட்டாரு, சொந்த மருத்துவெல்லாம் சொல்லிருங்க, மௌத்தா போக போறாரு, அதுக்குள்ள வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிடட்டும் என்ற மனநிலை வருகிறதா? இவன் என்ன சொல்றான் டாக்டர், அவன் படிச்ச அறிவியலை கொண்டு சொல்கிறான், என் இறைவன் இருக்கிறான், அவன் நினைத்தால் இவரை காப்பாற்றுவான் என்று அப்படி ஒரு ஈமானை வெளிப்படுத்தணுமா இல்லையா? அது நம்மள்ட்ட குறைவாயிடும். எப்படி குறைவாயிருது? அவ்வளவுதான், சொல்லிட்டாரு டாக்டர், இந்த டாக்டரையும் பார்த்தாச்சு, அந்த டாக்டரையும் பார்த்தாச்சு, எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். அப்ப இவர் அதை பார்க்கும் போதே கிட்டத்தட்ட ஜனாசாவை போல நம்ம பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். இது அல்ல ஈமான். இவர் தன்னுடைய அறிவை கொண்டு சொல்லுகின்றார், என் இறைவன் நினைத்தால் இப்போது கூட இவரை குணப்படுத்துவான் என்று நாம் வெளிப்படுத்தினால் அதுதான் உண்மையான ஈமான். அதுதான் நபிமார்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சார்ந்திருக்கவில்லையா? நெருப்புக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க, தள்ளி விட்டா நெருப்பு, இருந்த போதும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வர்றவங்களுக்கு இத்தனை ஒட்டகங்கள் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் 2 பேரும் பல தந்திரங்கள் செய்து சில நாட்கள் ஒரு குகையில தங்கிட்டு அங்கிருந்து மதீனாவை சென்று அடைகின்றார்கள். எல்லாம் வெறி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கையில கிடைத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கதையை முடிச்சிருவான், அதுக்கென்று பரிசு அறிவித்திருக்கிறார்கள். எல்லாம் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு குகையில போய் 2 பேர் ஒதுங்கி இருக்காங்க. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். குகையில போய் ஒதுங்கி இருக்காங்க. அந்த குகை வரைக்கும் வந்துட்டான். எங்கேயும் ஒரு இடத்தை பாக்கி வைக்கல, எல்லா இடத்தையும் சல்லடை போட்டு சலித்து விட்டார்கள். குகை வரைக்கும் வந்து விட்டார்கள். அந்த குகையிலே உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே தெரிகிறது. உள்ள யார் இருக்கிறா? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. அதாவது இந்த ஈமான்ல உள்ள இந்த அந்த அல்லாஹ்வின் உள்ள நம்பிக்கையிலே கொஞ்சம் கூடுதல் குறையுதுங்கிறோம்ல, இது நல்லவங்களுக்கே கூட சில நேரம் ஏற்பட்டும், கெட்டவங்களுக்கு தான் ஏற்படுங்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் நம்ம டக்குன்னு ஒரு அல்லாஹ்வை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறக்க கூடாது என்பதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மிகச்சிறந்த நபித்தோழர், ஈமானிய உறுதி உள்ளவர், நபிகளாருக்கு பக்கபலமாக இருந்தவர். அவரை ஈமானை பத்தி பேச சொன்னா அவர் சிறப்பா பேசுவார். ஆனா ஒரு நெருக்கடி என்று வருகிற நேரத்தில் அவருக்கே ஒரு பதட்டம் ஆயிருது.
அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வந்திருக்கிறவன்ல எவனாவது நம்மளை பார்த்துட்டான்னா என்ன ஆகிறது, நம்மளை கொன்றுவாங்களே என்று சொன்னபோது அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதுதான் ஈமான். அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் நினைக்காதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். மை யுமின் பில்லாஹ் யஹ்தி கல்பஹு. யார் ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டி விடுவான். எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் இறைவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்க வேண்டும். இறை நினைவால் இது சரி செய்யப்பட்டு விடும். ஒன்று சரி செய்யப்படாவிட்டால் இதுக்குரிய கூலியை அல்லாஹ் நமக்கு தந்துருவான். இப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் கட்டமைத்து விட்டால் நம்ம அந்த உலகத்தில் வாழ்றதை எப்படினாலும் வாழ்ந்துடலாம். சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இந்த நாட்டில் வாழ்றதுக்கு கூட நமக்கு பல விதமான நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றார்கள். சரியான திடமான ஈமானிய உள்ளம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஒன்றா மாறிவிடும். அதையெல்லாம் இல்லாமல் இந்த ஈமானோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் உறுதியாக இந்த இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் வெற்றி அடைவதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறது. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவனை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டு அதையும் முழுவதுமாக நம்புகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலமாக ஏராளமான மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய மக்களுக்கு தெரியும். இணையதளங்கள் வாயிலாக சமூக வலைதளங்களோடு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கிளைகளையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாவா பணிகளை சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்றோம். அசத்தியத்தில் இருக்கின்ற மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய பணி நம்முடைய பணி. இப்போ தமிழகத்திலேயே மார்க்கத்தை சொல்லுகின்ற சில பேர் இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே ஒரு ஏசி ரூமோடு கலைஞ்சிருவாங்க, ஒரு தூசிக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய பிரச்சாரம் என்பது எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். பட்டி தொட்டி எங்கும் நம்முடைய பிரச்சாரங்கள் எதிரொலிக்கும். ஒரு பெரிய கூட்டம் தான் கூடணுங்கிறது, ஒரு மெகாபோனை வைத்துக்கொண்டு ஒரு தாயை வைத்துக்கொண்டு நம்ம மக்கள்கிட்ட போய் மக்களுடைய வீடுகள் வரைக்கும் வாசல் வரைக்கும் போய் நம்ம தாவா பண்ணிட்டு வந்துடுவோம். அவ்வளவு சிறந்த அடிமட்டத்தில் இறங்கி தாவா பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை இது. எல்லா இடங்கள்லையும் நம்முடைய தாவாக்கு மாநாடும் நடத்துவோம், தெருமுனை பிரச்சாரமும் பண்ணுவோம், தனிநபராக போய் தாவாவும் பண்ணுவோம். இப்படி சிறப்பான அழைப்பு பொடியை நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம். இதில் மாநில தலைமை என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பில் ஒரு உச்ச வரம்பிலே இருக்கின்றது. இது ஒரு நிர்வாக கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. கிளை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் என்கின்ற படித்தரங்கள் இதற்கு இருக்கிறது. இந்த மாநில நிர்வாகம் தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலும் இன்னும் வளைகுடாக்களில் கூட நம்முடைய ஜமாத்து செயல்படுகின்றது. அங்கு இரத்த தானம் மாதிரியாக விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. தாவா பணிகளை சக்திக்கு உட்பட்டு பண்ணுறாங்க. இது அனைத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மாநில தலைமைக்கு இருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை, இவ்வளவு மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்களை, ஆயிரத்துக்கு நெருக்கமான கிளைகளை, 50க்கு மேற்பட்ட மாவட்டங்களை நம்ம நிர்ணயம் பண்ணுறதா, நிர்வகிப்பதா இருந்தால் அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் தேவைப்படுது. அதற்காகத்தான் சென்னை மண்ணடி பகுதியிலே நம்முடைய தலைமை அலுவலகம் செயல்படுகிறது. அங்கு தலைமை பள்ளிவாசல் ஒன்று செயல்படுகின்றது. அதுபோல ஷரியத்து தீர்ப்பாயம் அங்கு செயல்படுகின்றது. இன்னும் பல விஷயங்கள் அங்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த நிர்வாகத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது. ஒரு கிளையினுடைய தேவையை விட, மாவட்டத்துடைய தேவையை விட ஒரு மாநில நிர்வாகத்திற்கு அதிகமான பொருளாதார தேவை என்பது இருப்பது இயற்கை. அதுக்கு மற்றவங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல வர்ற, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. மாநில தலைமையின் வரும்போது கூடுதலான செலவினங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அதனுடைய செலவினங்கள் நமக்கு எங்கேருந்து வரும்? வெளிநாட்டில் நமக்கு பணம் வருமா? நம்ம எந்த நாட்டு பணத்தையும் வாங்குறதும் இல்லை. ஏன்னா அப்படி வாங்குறதா இருந்தால் அதில் பல சிக்கல்கள் இருக்கு. கொள்கையிலும் சிக்கல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நம்ம இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ கொள்கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா கோடி கோடியாக கொண்டு வந்து இறக்கிட முடியும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. கொள்கையை விட்டுட்டு ரூபாயை வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறது?
என்பதற்காகத்தான் வெளிநாட்டு அரசாங்கத்திலிருந்து நம்ம பணமும் வாங்குறது கிடையாது. நம்ம மக்கள் தருகின்ற செலவினங்களை கொண்டுதான் கீழையும் மாவட்டமும் மாநிலமும் நம்ம ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். மாநில தலைமையின் மூலமாக பல தாவா பணிகள் செய்யப்படுது. தமிழன் தொலைக்காட்சியில் தினந்தோறும் பிரச்சாரம். இந்த ரமலானில் பார்த்தீங்கன்னா சகர் நேரத்தில் அது ஒரு தொலைக்காட்சியில், புதுயுகம் தொலைக்காட்சியில் அது 1 மணி நேர நிகழ்ச்சி. சமூக வலைத்தளங்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். எடிட்டிங் துறையின் மூலமாக எல்லா வீடியோக்களையும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமிஞ்சிக்கரையில் இருந்து கூட நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். அதான் தலைமையின் சார்பில் தான் நம்ம எடிட்டிங் பண்ணி வெளியில் போடுறோம். இப்படி பலவிதமான பணிகள், நிர்வாக பணிகளுக்காக வேண்டி ஒரு பெரிய பொருளாதாரத்தை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்காக வேண்டி நம்ம மாதம் வாரம் போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. அது அவங்களுக்கும் கிளைக்கும் மாவட்டத்துக்கும் சிரமமாக போயிடும் என்பதற்காக ஒரு ஆண்டிலே 2 முறை மாத்திரம், ஒன்று ரமலான் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆ, 2வது ரபியுல் அவல் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆ. அந்த 2 தினத்தில் மாத்திரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மர்கஸ்களிலும் ஜும்மாவுடைய வசூலை மாநில தலைமைக்காக வேண்டி நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இது ரமலானுடைய மாதம், இது முதல் ஜும்மா. இப்போ நம்ம அறிவிப்பு பண்ணுறோம், நீங்கள் இன்றைக்கே கொடுக்க வேண்டியதில்லை, அடுத்த ஜும்மாவுக்காக வேண்டி உங்களுக்கு டைம் இருக்கு. அடுத்த வாரத்துடைய ஜும்மா வசூல் என்பது மாநில தலைமைக்காக எடுக்கப்பட இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் கவனத்தில் வைத்து இந்த பணிகளுக்காக நீங்கள் நிறைவாக உங்களுடைய செல்வங்களை தர வேண்டும். இஸ்லாமிய கல்லூரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளாம் இஸ்லாமிய கல்லூரியில் படித்தோம். இந்த கல்வியை நம்ம அங்குதான் பெற முடிந்தது. அதுக்கு ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை, லட்சக்கணக்கான ரூபாய்களை நாம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அத்தனை ஆலிம்கள் உருவாகி வர முடியும். எல்லா பணியும் நான் இங்கே சொல்லி காட்டுறதுக்குரிய நேரம் எனக்கு அவகாசம் இல்லை. இருந்தாலும் நம்முடைய சிரமங்களை புரிந்து கொண்டு இந்த பணிகளுக்காக வேண்டி உங்களுடைய செல்வங்களை நீங்கள் தாராளமாக கொடுங்கள். அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் அதற்காக வேண்டி எடுக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பொருளாதாரத்தை தருவதோடு உங்களுக்கு தெரிந்த மக்களிடத்திலே பரிந்துரை செய்து அவங்களுடைய செல்வங்களையும் வாங்கி இதுக்கு தந்தால் அதுக்குரிய கூலியும் அல்லாஹ் உங்களுக்கும் ஒரு பங்கு தருவான் என்கின்ற அடிப்படையிலே இந்த பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை சிறப்பாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.